வணக்கம். வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளார் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியில சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகின்றார். 12லே குரு மறைவதும் அஷ்டம சனியாக சனி பகவான் இருப்பதும் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் மனதையும் உடலையும் நன்றாக வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது. அஷ்டம சனி காலத்தில் நமது குடும்ப பிரச்சனைகளை நமக்குள்ளே பேசி தீர்த்துக் கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது. இது 3வது நபர்களிடம் இதை பற்றி பேசினால் அது ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக மாறிவிடும். அதனால எதையும் வெளியில போய் பேசக்கூடாது. சிம்மராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை சனியின் மீது படுவதால் அரசியல், சினிமா, தொழில் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்மையான பல விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சுயஜாதகம் வலுவாக இருந்தால் எந்த விதமான கெடுதியும் அஷ்டம சனி காலத்தில் ஏற்பட்டு விடாது. அஷ்டம சனி காலத்தில் தான் வீடு கட்டுதல், வீடு புதுப்பித்தல் போன்றவையெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்து சனி 8ல் மறைந்து மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சிம்மராசி அன்பர்களுக்கு முடித்து வைப்பார். சிம்மராசி அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாரியம்மனை வழிபாடு செய்து வாருங்கள், நன்மை உண்டாகும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சிம்மராசி அன்பர்கள் எல்லாரிடமும் நெருக்கமாகவும் பாசமாகவும் இருப்பது அவர்கள் அலட்சியப்படுத்தும் பொழுது அவர்கள் மீது மன வருத்தம் தங்களுக்கு உருவாகும். எல்லார்கிட்டையும் பட்டும் படாமல் இருங்கள், அதுவே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சனிப்பெயர்ச்சி நடைபெறும் காலங்களில் சனி பகவானை ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்யுங்கள். அஷ்டம சனி காலங்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள், சனிதோறும் நன்மையானது உண்டாகும். SJ பக்தி மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஜோதிட விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.